உக்ரைன் யுத்தம் 3ஆம் உலகப் போரா மாறிரும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா பதிலுக்கு மிரட்டுது. இது 2ம் நடக்கும்போது களத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஜெலன்ஸ்கி நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்ட்டாரு. எப்பேர்ப்பட்ட நிபந்தனைனாலும் சரி நான் ஒத்துக்கிறேன். ஆனா புடின் ஒத்துக்கவே மாட்டாரு. அவரு பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாரு அப்படின்னு டக்குன்னு டைவர்ட். யோவ்! ஒரு ஸ்டாண்ட்ல நில்லுயா! நீ ஒத்துக்கிட்டல்ல. மத்ததெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம்னா முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போடப் போறார்கள். பிடிச்ச பிராந்தியத்த குடுக்கப் போறார்கள். நேட்டோல இணையப் போறதில்ல. கனிம வளத்த குடுக்கப் போறார்கள். ஜெலன்ஸ்கியே ஆள முடியுமா? அது மட்டும் உறுதி கிடையாது. எவ்வளவு நடந்தாலும் அதுக்கு யாராலயும் உறுதி தர முடியாது. ஏன் அப்புட்ன்னா, உக்ரைனோட வரலாறே அப்படிதான். இப்படிதான் அணு ஆயுதத்த குடுத்தப்பால உக்ரைனுக்கு ரஷ்யாவும் பாதுகாப்பு, அமெரிக்காவும் பாதுகாப்பு மாரி அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. கடைசில பார்த்தா, அதே 2 பயலுகளும் தான் சில வருஷங்கள் கழிச்சு உக்ரைன போட்டு பார்த்துட்டார்கள். அதுக்கும் காரணம் உக்ரைன் தான். உக்ரைன் எல்லா காலங்கள்லயும் தவறா முடிவெடுத்து உக்ரைன் நாசமா போறது இயல்பாட்டுக்கு. அவனுங்களோட தலையெழுத்தே அப்படி எழுதியிருக்காட்டுக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாரு. அதனால அவர பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறக்கு, அமெரிக்கா கூடுதலான தடைகள் போடணும் அப்படின்ட்டாரு. ஏன்டா ஏற்கனவே 30,000 40,000 தடைகள் ரஷ்யா ஜம்முன்னு தான் இருக்கு. அது போக அமெரிக்கா ரஷ்யா மீது தடைகள் போடுறதுலாம் இப்ப ஆர்வமே கிடையாது. அமெரிக்காவோட ஆர்வம் பூரா ஊரு பூரா டாரிஃப் வார்ல நடத்திக்கிட்டு இருக்கும்போது, ரஷ்யா கிட்ட பெரிய அளவு மல்லு கட்ட போறார்களான்னு கேட்டா, மாட்டவே மாட்டார்கள். ஆனா குறிப்பிட்டு அதுலயும் ஜெலன்ஸ்கிக்கு சேட்டன்னா சேட்ட, உலக சேட்ட. குறிப்பிட்டு ரஷ்யாவோட பேங்கிங் செக்மெண்ட்டையும், எனர்ஜி டிவிஷனையும் அப்படியே முறுக்குற மாரி, சுக்கு நூறா உடைக்கிற மாரி தடைகள போடுங்க முதலாளி அப்படின்ட்டாரு. நமக்கு தெரிஞ்ச அந்த 2 இண்டஸ்ட்ரிலயும் ரஷ்யாக்குள்ள எல்லா தடைகளும் போட்டாச்சு. அதாவது ரஷ்யாவோட எனர்ஜி இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவு தடைகள் இருக்கு. பேங்கிங் செக்டார் கேட்கவே வேணாம். கிஃப்ட் எல்லாம் தூக்கி தான் வச்சிருக்காய்ங்க. இனிமேல் பேங்கிங்கோ, எனர்ஜியோ இனிமேல் ரஷ்யாங்கிற ஒரு நாட்டுக்கு தடை போடணும் அப்டின்னா, நிலவுல எவனாச்சும் குடியேறி அத நாடுன்னு அறிவிச்சா, அந்த வரவு செலவு கூடாது அப்படின்னு தடை போட்டா தான் உண்டு. ஏன்னா, ஒட்டுமொத்த உலகத்துல 30,000 40,000 தடைனா எல்லா செக்மெண்ட்லயும் விழுந்துருச்சு. இதுக்கு மேல விழ முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆப்பிரிக்கா, இந்தியா அப்படின்னு எல்லா பிளேயர்களும் ரஷ்யாவோட துண்டிக்க மாட்டார்கள். இவர்கள் பஞ்சாயத்துக்கு நாங்க ஊறுகாயா அப்படின்னு கேட்பாய்ங்க. அப்ப ஜெலன்ஸ்கிக்கு புத்தி வரல. புத்தி வர மாரி நடிச்சிருக்காரு. போர் நிறுத்தம் மாரி நடிச்சுக்கிட்டு, இந்த மாரி சேட்டையான அறிக்கைகள விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி விடும்போதே உண்மையும் உளறிட்டாரு. "எப்பா இந்த சுமி நகரத்த அப்படியே முற்றுகையிட்டு நிக்கிறாய்ங்க. என்னமாச்சும் செஞ்சு எங்கள காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி சேர்த்து அறிவிச்சிருக்காரு. சுமி நகரம் தான் அடுத்த ரஷ்யாவோட டார்கெட்டு. சுமி எல்லைகள்ல 50,000 வீரர்களுக்கு மேல ரஷ்யா நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஆனா ரஷ்யாவ கேட்டா 50,000லாம் இல்ல கூடுதல். ஆனா சுமியோட எல்லைகள்ல இல்லடா. சுமிக்குள்ள பெரிய அளவுல ஊடுருவி பகுதிகள கைப்பத்திக்கிட்டு இருக்கோம். அதனால ஜெலன்ஸ்கி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சுமி எல்லையும் இல்ல. சுமிய கைப்பற்ற முயற்சியும் இல்ல. ஏற்கனவே கைப்பத்திக்கிட்டு இருக்கோம். கூடுதலான பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். என்ன ஒண்ணு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரையும் உக்ரைன் பயலுகள காணோம். அதனால ஏதோ தப்பா இன்ஃபர்மேஷன சொல்லிக்க திரிவாய்ங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா கடந்து போறார்கள். அவ்வளவு தூரம் களமும் இல்ல. களத்துக்கு வெளியில ஜெலன்ஸ்கிக்கும் பெரிய அளவு ஹோல்டு இல்ல. ஏன் அப்டின்னா, ஜெர்மனி சும்மா இல்லாம நீண்ட தூரம் தாக்குறக்கு உத்தரவு குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருச்சு. ஆனா ரஷ்யா விடுமா? ரஷ்யா டேய் என்ன 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறியா? ஜெர்மனி வாங்கினதெல்லாம் பத்தாதா? 1, 2 2லயும் பெரிய வில்லன் நீ தான் பாத்துக்க. இன்னைக்கு ஐரோப்பா ஏதோ பேசுறாய்ங்க. ஐரோப்பா கஷ்டப்பட்டதே ஜெர்மனியால தான்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டார்கள். இது மட்டும் கிடையாது. அமெரிக்கா கூடயும் நேருக்கு நேர் மல்லு கட்டுதேன். எல்லா பக்கமும் ரஷ்யா பதிவு பண்றது. சும்மா இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா 3ஆம் உலகப் போர் வந்துரும், வந்துரும், வந்துரும்ங்கன்னா, இவ்வளவு நாள் வெளியில இருந்த ஆட்கள் இது எங்க 3ஆம் உலகப் போரா வரும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தார்கள். ஆனா இப்ப சம்பந்தப்பட்ட ரஷ்யாவே சொல்லுது. ஏன் இத 3 வருஷமா அவர்களுக்கு சொல்லத் தெரியாதா அப்படின்னு கேட்டா, சொல்லல. இப்ப சொல்றார்கள் அப்படின்னா பேக்கப் பிளான் தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான் பெரிய அளவுல வெற்றி அணிவகுப்பிலே உலக தலைவர்கள கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிறுத்திட்டாரு ரஷ்ய அதிபர். அதுக்கு முன்னாடியே அவர் தனிமைப்படுத்த முடியல அப்படிங்கிறத இவர்கள் பூரா ஒத்துக்கிட்டார்கள். இந்த 3 வருஷத்துல ரஷ்யாவ தனிமைப்படுத்தியே தீருவோம்னு ஒத்த கால்ல நின்னாய்ங்க. கடைசி வரையும் ஒத்த கால்லயே நில்லுங்கடான்ட்டாய்ங்க. ஒரு பயலும் ரஷ்யாவோட உறவ துண்டிச்சுக்கவே இல்ல. எதார்த்தமா அவர்களுக்குள்ள பஞ்சாயத்துனா அது வேற. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெரிய அளவு ரஷ்யா தீண்டாமை நாடு. ரஷ்யால ஜனநாயகமே இல்ல. அதிபராட்சிப்பா அப்படின்னு ஏகப்பட்டத கெளப்பி விட்டாய்ங்க. எல்லாத்தையும் நீயே படிச்சுக்கடா. நீயே என்ஜாய் பண்ணிக்க.
எங்களுக்கு உன் பொங்கச்சோறே வேண்டாம் அப்படின்னு ஒரு நாடு ஏத்துக்கல. அதனால தனிமைப்படுத்த முடியாது. இதுக்கு அடுத்து கூட்டணியை வலுவா வெற்றி தினத்துல காட்டிட்டாரு. பாகிஸ்தான் பஞ்சாயத்து மட்டும் இல்ல அப்படின்னா, இந்தியாவும் அந்த வெற்றி அணிவகுப்புல பங்கேற்றிருக்கும். அப்ப இப்படி ஒரு 3 வருஷமா ஒரு போர் போகுது. உலகத்தினால அடக்க முடியல. உலகத்தோட கைமீறி போய்க்கிட்டு இருக்கு. இதே விஷயத்த எல்லாரும் பண்ணுவார்கள்ல. ஆட்டோமேட்டிக்கா. ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷம் போர் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஜெர்மனியோட சேட்டை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு. அ களத்துல இறங்கலையே ஒழிய, ஜெர்மனிக்குள்ள இன்டர்னலா ட்ரில் நடத்துறது, கனெக்டிங் பாயிண்ட்ட சரி பண்றது, பங்கர்கள ரெடி பண்றது, டிஃபென்ஸோட ஸ்பெண்டிங்க கூட்டுறது சத்தம் இல்லாம. ஏன்னா டமு டுமுன்னு கூட்டுனோம்னா, நேட்டோவையும் சேர்த்து கூட்டணும். அதனால சம்மந்தமே இல்லாம உள்ளுக்குள்ளேயே ரொட்டேட் பண்றது. அதுக்கடுத்து நேட்டோ வேண்டாம். நம்மளே தனியா ஐரோப்பா பெரிய அளவு வலிமைய காட்டுறக்கு ஒரு இயக்கத்த உருவாக்கணும்னு பேசுறது. இது எல்லாம் எத குறிக்குது அப்புட்ன்னா, ஜெர்மனிக்கு மீண்டும் வெறி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். சான்ஸ்லர் வேற கொஞ்சம் வேகமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே அப்படியே இழுத்து வச்சிருக்காய்ங்க. பிடிச்சு 4 பக்கமும் இழுத்து 4 கட்சிகளும் கூட்டணியே இல்லாட்டி நான் வம்பு பண்ணுவேன்டா உன் கூட அப்படிங்கிற மாரி அங்க அரசியல் ஓடுது. இத பூரா பார்த்துக்கிற அதிபர் ஷி ஜின்பிங் தைவான நோக்கி போவாரா? தாராளமா போவார். இப்படி பெரிய பட்டியலா எழுதும்போது அஜர்பைஜான், அர்மேனியாலாம் சின்ன நாடுகள் தான். ஆனா பஞ்சாயத்து இருந்துச்சு. வெறித்தனமா ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துக்கு முன்னாடியே பிள்ளையார் சொல்லி போட்டது அவனுங்க தான். இதே மாரி அசர்பைஜான், அர்மேனியா மாரி ஊருக்குள்ள 1 டசன் நாடுகள் இருக்குடா. அது பூரா மல்லுக்கு வந்துரும் அப்படிங்கிறத நோக்கிய ஒரு விஷயமா தான் ரஷ்ய அதிபரோட கருத்து இருக்கு. காரணம் நான் மட்டும் கூட்டணி சேர்த்து உலக யுத்தத்த ஆரம்பிக்க போறதில்ல. எல்லா பயலும் ட்ரிகர் பாயிண்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு தான் நிப்பாய்ங்க. அதுக்கப்புறம் நீங்கலாம் என்னடா பண்ணுவீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். அமெரிக்காவ பொறுத்தவரை டாலர சேலஞ்ச் பண்ணீங்கல்ல, அனுபவிங்கடா. யுத்தத்திலே இருங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அத ஒட்டி தான் இந்த 3ஆம் உலக யுத்தத்த கொளுத்தி போட்டிருக்கார்கள். இது எதுவுமே தெரிஞ்சோ, தெரியாமையோ தலைவன் தனியா தடைகள போடுங்க அப்படிங்கிறார்கள். அந்த ஆள் தலையில தான் வந்து இடிய போட போறாய்ங்கங்கிறது ஜெலன்ஸ்கிக்கு இனிமே தான் தெரிய வரும்.